ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 9. எழும்பு பெலங்கொள் கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. ராகாவை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ. அங்கிருக்கிற வாசி. Awake, 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 put on strength, put on strength, O arm of the Lord. O arm of the Lord. Awake as in the ancient days. Oh, awake as in the ancient days. In the generations of old. In the generations of old. Are you not the arm? Are you not the arm that cut Rahab apart? That cut Rahab apart. And wounded the serpent. And wounded the serpent. Hallelujah. Serpent tarka. Indian version dragon. Hallelujah. Wounded the dragon. இந்த செய்தியே dragon பத்தி தான். வலு சர்ப்பம் முன் சபை. Hallelujah. Dragon, எழும்பு எழும்பு பெலங்கொள் கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. ராகாவை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும். wounded the dragon. The arm of the Lord wounded the dragon. Hallelujah. கர்த்தருடைய புயம் என்ன செய்ததா? வலு சர்ப்பத்தை வதைத்ததா. ஹalleluya. வலு சர்ப்பத்தின் காரியங்கள் என்ன என்று பழைய ஏற்பாட்டில் நாம் பார்த்துவிட்டு புதிய ஏற்பாட்டில் அது எப்படியாக கிரியை செய்கிறது, புதிய ஏற்பாட்டில் எப்படியாக நாம் பார்க்கிறோம் என்று சில காரியங்களை வேகமாக பரிசுத்தாவின் உதவியோடு கூட நாம் பார்த்து தேவன் கிருபை செய்வாராக. வலு சர்ப்பமானது, இந்த வலு சர்ப்பம் என்று சொல்லும் போது ஹalleluya, வெளிப்படுத்தல நாம் வாசிக்கிறோம் 20வது அதிகாரம் 2வது வசனம் வாசி. வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 2வது வசனம். பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து போதும். இந்த வலு சர்ப்பம் யாரது? இந்த வலு சர்ப்பம், இந்த டிராகன் யாரது? பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பு. யாரது? ஏதேன் தோட்டத்துல வந்த பாம்பு. ஹல்லேலூயா. பழைய பாம்பாகிய இப்ப அது என்ன ஆயிடுச்சு? வலு சர்ப்பமாக நிற்கும். ஹல்லேலூயா. அப்படி தன்னை காமிச்சுக்குது. ஆபத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. இந்த வலு சர்ப்பத்தை குறித்து பார்க்கும்போது ஹalleluya, glory to God, இந்த வலு சர்ப்பத்தின் ஆவி யாருக்குள்ளே கிரியை செய்கிறது என்று பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது கர்த்தருக்கு துரோகம் பண்ணின, கர்த்தரை விட்டு பின்வாங்கி போல அந்த கர்த்தருக்கு கோபப்படுத்துகிற மக்களிடத்துல தான் அந்த ஆவி இந்த கிரியையை நாம் பார்க்கிறோம். ஆமென். உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 33வது வசனம். அவர்களுடைய திராட்சை ரசம் அவர்களுடைய திராட்சை ரசம் வலு சர்ப்பங்களின் விஷமும் விரியன் பாம்புகளின் கொடிய விஷமுமானது. அவர்களுடைய திராட்சை ரசம் எப்படி இருக்குன்னா வலு சர்ப்பங்களின் விஷமும். அங்கே வாசிங்க. Their wine is the poison of serpent. And the cruel venom of cobras. Their wine is the poison of dragons. திராட்சரசம் வலு சர்ப்பங்களின் விஷம். யாரை குறித்து சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது கொஞ்சம் அப்படியே பின்னாடி போய் பார்த்தா 15வது வசனம் வாசிங்க. உபாகமம் 32:15. யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான், கொழுத்து ஸ்தூலித்து நினம் துணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். But Jeshurun grew fat and kicked. kicked. You grew fat
You grew fat. You grew thick. You grew thick. You are obese. You are obese. Then he forsook God. Then he forsook God, who made him, and scornfully esteemed the rock of his salvation. The rock of his salvation. Scornfully esteemed. எவ்வளவு பயங்கரம் பாருங்க. யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தானாம். கொழுத்து ஸ்தூலித்து நினைத்து நினபோது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலை அசட்டை பண்ணினான். யாருடைய திராட்சரசம் வலுசர்ப்பத்தின் விஷமாக இருக்கிறது? யாருக்குள்ள இந்த வலுசர்ப்பத்தின் விஷம் இருக்கிறது? யார் கொழுத்து நல்லா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு கர்த்தர் கொஞ்சம் ஆசீர்வதிச்ச உடனே அதுல கொஞ்சம் கிருபை கொடுத்த உடனே கொஞ்சம் பலப்படுத்தின உடனே கொழுத்து ஸ்தூலித்து அடுத்தது என்னவா நினந்துண்ணி கொழுப்பா ரொம்ப கொழுப்பெடுத்து பாக்குறாங்க அந்த மாதிரி நினந்துண்ணி பெருமையான இந்த ஃபார்ம் ஆஃப் காட்லினஸ் நல்லா கவனிக்கணும். நிறைய பேர் இதுல அதிகமாக அடி வாங்குறாரு. நான் கத்துட்டு தானே வரேன், ஞாயிற்றுக்கிழமை தானே வரேன். நீ கத்துட்ட சரீரத்துல வர உன் இருதயத்துல கத்தரை விட்டு விட்டு தூரம் போற. ஆமென். Your heart follows hard after the worldly things and worldly glory and worldly fame and worldly vanities. உலகமாயை பின்பற்றி உலகத்தை பின்பற்றி உலகத்தின் அந்தஸ்துகள் ஐஸ்வர்யங்கள் மயக்கங்கள் கவனிங்க. இவைகளை பின்பற்றி நம்ம அறியாமலேயே கவனிக்கணும். நல்ல ஒரு அதனாலதான் பாருங்க யெஷூரன் கொழுத்து ஸ்தூலித்து நினைத்து போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு உலக பிரகாரமான யூரோப்பியன் வெஸ்டர்ன் வேர்ல்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா கர்த்தரை விட்டு ஏன் ஹல்லேலூயா மெட்டீரியலிசம் நல்லா செழிப்பு வந்த உடனே அநேக கிறிஸ்தவர்கள் அப்படிதான் கர்த்தர் சில நேரம் நமக்கு வறுமையோ தரித்திரத்தையோ குறைச்சல கொடுத்திருந்தா ஸ்தோத்திரம் பண்ணுங்க முறுமுறுக்காதீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் நம்மள ஆசீர்வதிச்சு அவரை விட்டு போயிடும். ஹல்லேலூயா. ஆகையினால இருக்கிறதுல அந்தந்த உங்களுக்கு என்ன தேவையோ குறையில்லாம கொடுக்குறாரா அதை மாத்திரம் பார்த்து உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதான் சீஷர்களை கேட்டாரு. இல்ல ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்களை பசியா விட்டாரா? உங்களை பட்னியா விட்டாரா? உங்களை வறுமை தரித்திரத்துல மற்றவங்களை இறங்கி கேட்கிறபடி வைத்தாரா? இல்லையே. என்ன தேவையோ அந்தந்த நேரத்துக்கு உங்களை பராமரிக்கிறார் இல்லையா? ஹல்லேலூயா. அதுல திருப்தியா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு தெரியும். ஆகையினால அவர் நம்முடைய திருப்தி நம்முடைய sufficiency our sufficiency should be in the Lord. அதான் ஞானி கேட்கிறோம். ஆண்டவரே நான் அதிகம் வருகிறதுனால் கர்த்தர் யார் என்று நான் கேட்காதபடிக்கும் ஆண்டவரே நான் குறைச்சல் படுகிறதுனால திருடி உங்களுடைய நாமத்தை நான் அவமாக்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து தாரும். அதிகமும் வேண்டாம், குறைச்சலும் எனக்கு வேண்டாம், எனக்கு அளந்து கொடுங்கப்பா போதும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால அந்த மாதிரி நிறைய காரியங்களை பாருங்க. கிறிஸ்தவ நாடுகளாக இருந்த அநேக நாடுகள் தேவனை மறந்து போய் கர்த்தரை விட்டு பின்வாங்கி கொழுத்து ஸ்தூலித்து கர்த்தரையா என்று கேட்கிற அளவுக்கு who is God ஆண்டவரை அசட்டை பண்ணி அதனாலதான் இன்னைக்கு அங்க இஸ்லாம் waging war. கர்த்தர் பார்த்தார், எழுப்பி விட்டாரு. இவங்க போப்பா ஆண்டவரை மறந்து நல்ல சுகபோகமா வாழ்ந்துட்டு இருக்காரு. எரேமியா 7:17 வாசிக்கிறோம். கர்த்தரை விட்டு விலகுற மனுஷரை நம்பி மாம்சமானது தன் பொய்யபானமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுற மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுது. எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தரை விட்டு விலக செய்கிற அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் என்று வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்துக்கிட்டே இருந்தேன்னா அவிசுவாசமான எண்ணங்களுக்கு இடம் கொடுத்துக்கிட்டே இருந்தேன்னா நெகட்டிவ் தாட்ஸ் இடம் கொடுத்துக்கிட்டே இருந்தேன்னா அது உன்னை கர்த்தரை விட்டு விலகி போய்கிட்டே இருக்க செய்யும். இல்லாதவர்கள் இருக்கிறவர்கள் போல் அழைக்கிற தேவன் விசுவாசமான எண்ணங்களையே கொண்டு வரும். அவிசுவாசமான எண்ணங்களை கடிந்து அப்புறப்படுத்த வேண்டும். அது பிறகு என்ன செய்தானா அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சலை மூட்டினா. கர்த்தர் இருக்க வேண்டிய இடத்துல வேற எதையோ விக்கிரகம். ஒரு பெற்றோர் வந்தாங்க கடந்த வாரம் செபிக்க. அவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை தான்.
அந்த பிள்ளைக்காக தான் அவங்க எப்பவும் செவம் பண்ணாங்க. எப்பவும் அந்த பிள்ளைக்காகவே தான். வரும்போதெல்லாம் பாரம் வெளிநாட்டுல இருக்காங்க. அப்போ இந்த தடவை வந்தப்போ வந்தப்போ செவம் பண்ணும்போது, ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி சில ஆலோசனை அப்படி பேசிக்கொண்டு நான் சொன்னேன், உங்க பிள்ளைய விட்டுருங்க, கத்த கையில ஒப்பு கொடுத்து சரண்டர் பண்ணு. நீங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணு அப்படின்னு தகச்சு நின்னாங்க. சரி, உங்களுக்காக ஜெபிக்கிறதே விட்டுருவீங்க, நீங்க ஆண்டவரோட பேசுறதே விட்டுருவீங்க. ஆண்டர்கிட்ட போகும்போதெல்லாம் அந்த பிள்ளைய பத்தியே தான் பேசிட்டு இருக்கீங்க. கத்தட்ட போனா அப்படியா, ஆமா எனக்காக ஜெபம் பண்றதே இல்லை, நீங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணணும் இல்ல. God wants personal. அவரோடு கூட பர்சனலாக பேசி பர்சனலாக அவரோட உறவாட வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்க பர்சனலாகவே இல்லை, போகும்போதெல்லாம் அவர் ஒரு மிஷின் மாதிரி என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை பிள்ளைன்னு உங்களுக்கும் அவருக்கும் கனெக்ஷனே இல்லை. நாளைக்கு உங்களை யாருன்னு கேட்பாரு ஆண்டவர். ஐயோ அப்போ வேற கேட்பாரா, உங்களை எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவார். ஏன்னா உங்களுக்கு ஆண்டவருக்கு பர்சனல் கனெக்ஷனே இல்லை. கரெக்டு தான் சொல்றது, கரெக்ட். அப்படிதான் நம்ம என்ன செய்யறோம், பிள்ளைங்க அது ஒரு விக்கிரகமாக இருக்கு, ஐடல். நம்ம நினைக்கிறோம் நன்மை நினைக்கிறோம். அதையே கத்தரை தியானிக்க வேண்டிய இடத்துல அதையே தியானிச்சு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்காக கத்தரை தேடினா அது விக்கிரகம் தானே. உங்களுக்கும் தேவனுக்கும் பர்சனலா மர்ஜ் ஆகி ஆண்டவருக்கு உங்களுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்து ஆண்டவர் என் பிள்ளைய பார்த்துக்கோங்கப்பா அப்படி சொன்னாலே போதும். ஹல்லேலூயா. இந்த தேவை இருக்குப்பா சொன்னாலே போதுமே. உங்களுக்கும் அவருக்கும் நல்ல ஐக்கியம் இருக்கிறதுனால என்ன கேட்டாலும் பெட்டிஷன் கிடைக்குமே. ஹல்லேலூயா. உங்களுக்கு அவருக்கும் ஐக்கியமே இல்லை, உறவே இல்லை. போய் இதை தாங்க அதை பண்ணுங்க ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாரு, ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாரு. நான் சொன்னாங்க, ஆமா என்கிட்ட என்ன பிசினஸ் மாதிரி போயிட்டு எனக்கு இதை தாங்க, எனக்கு அது தேவை, எனக்கு இந்த கஷ்டம், எனக்கு இந்த தொல்லை, எனக்கு இந்த வியாதி, இதுக்காகவே நம்ம போனோம்னா அவருக்கு வெறுப்பா இருக்காது. ஏன்னா எப்ப பார்த்தாலும் சுயநலமாவே வந்துட்டு இருக்கு. அதுக்கு என்ன தேவையில்லையே. ஹல்லேலூயா. அதோட தேவைகளுக்காக தான் வருது. She doesn't or he doesn't need me. ஆண்டவருக்கு எதை விரும்புகிறார் பார்த்தீங்களா? அப்போ ஹல்லேலூயா. நாம அவரோடு கூட இருக்கிறதும் அவர் நம்மோட கூட இருக்கிற இந்த உறவை விரும்புகிறார். ஹல்லேலூயா. இது அதனால கவனிங்க, இந்த உறவு ஏன் போகுதுன்னா மெட்டீரியலிசம், உலக காரியத்துக்காக, உலக கவலைக்காக, சுகத்துக்காக, இதுக்காக மாத்திரம் தேவனை தேடுகிறதுனால அதெல்லாம் கிடைச்ச உடனே ஆண்டவர் விட்டுட்டு பயமா சொல்லி போயிடுறாங்க. ஹல்லேலூயா. மனதுல, இருதயத்துல, எண்ணங்கள்ல, பிரதிஷ்டையில, அர்ப்பணிப்புகளில ஒப்பு கொடுத்ததில்லை. Amen. In your commitment, check yourself. பணம் காசு எனக்கும் என் தேவனுக்கு நடுவில் வருதா? குப்பையாக இல்லை, நஷ்டமாக இருக்கிறது. தேவன் இருக்க வேண்டிய இடத்துல வேற காரியங்களை வைத்து அதுக்காக தேவனை தேடுறது, அதுக்காக தேவனை ஆராதிக்கிறது, அதை பிரியப்படுத்துவதற்காக செய்வது கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு எரிச்சல். Vanities, மாயான அன்பு, மனுஷ அன்பு, மாயான லட்சையான இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் விற்று போட்டுட்டு தேவனை ஒரு ஷோ ஆஃபா வச்சுட்டு தேவனுடைய அவர்களுக்குள்ள இருந்து புறப்படுகிறது என்னவா? வலு சர்ப்பத்தின் விஷயம். Amen. The poison of the dragon. Beware. உயிரத்துல தேவன் தான் நாயகராக இருக்கிறாரா? அதை பிடிச்சி வலுவாம கர்த்தரை உறுதியா பற்றி கொண்ட மனது உடையவர்களாக நம்ம மாறணும். எக்ஸசைஸ் பண்ணணும், ட்ரைனிங் கொடுக்கணும். சிந்திக்கும் மனதே மனதேமையா 9:11. நான் எருசலேமை மண்மேடுகளும் வலு சர்ப்பங்களின் தாவரமுமாக்குவேன். வலு சர்ப்பம் குடியிருக்கிற இடமாக எருசலேமை மாற்றுவேன் என்று கர்த்தருடைய கோபம் வர இடத்துல எல்லாம் அந்த வலு சர்ப்பத்தை வந்து ஆக்கியபை பண்ணிக்கிறோம். கர்த்தர் விளையிட்டாரு, அங்க என்ன வந்தது? வலு சர்ப்பம் வந்தது. கர்த்தருடைய பிரசன்னம் போச்சு, அங்க என்ன வந்தது? வலு சர்ப்பத்தின் ஆவி வந்தது. ஹல்லேலூயா.
I will make den of dragons. வலுசர்ப்பங்களின் தாபரமாக்குவேன். ஏன்? எருசலேம் மகாராஜாவின் நகர், தேவனுடைய ஆலயம் இருக்கிற இடம், அவருடைய இருதயத்துக்கு உகந்த ஒரு இடம். அதை போய் சொல்றாரு, வலுசர்ப்பத்தின் தாபரமாக்குவேன். Den of dragons. ஏன் என்று வாசிக்கும் போது, வனாந்தரத்தில் வழிபோக்கரின் தாவரம் எனக்கு இருந்தால் நலமாயிருக்கும். என் ஜனத்தை விட்டு அவர் நடுவில் இராதபடி நான் போயிடுவேன். அவர்கள் எல்லாரும் விபச்சாரரும் துரோகிகளின் கூட்டமாயிருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் வாசிக்கும் latter part of 2. For they are all adulterers. They are all adulterers. An assembly of treacherous men. Yes, assembly of treacherous men. Hallelujah. மூன்றாவது வசனம், பொய்யை பிரயோகிக்க. Bent their tongues. Yeah, they have bent their tongues for lies. For lies. பொய் பேசுவதில் கெட்டிக்காரர்கள், வில்லை போல தங்கள் நாவை வளைக்கிறார்கள். அவனவன் தன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாருங்கள். எந்த சகோதரனையும் நம்பாதீர்கள். எந்த சகோதரனும் மோசம் பண்ணுகிறான், எந்த சிநேகிதனும் தூற்றி திரிகிறான். எப்படி ஒருவரை ஒருவர் தூற்றி திரிகிறது, ஒருவருக்கொருவர் மோசம் பண்ணுகிறது, துரோகம் பண்ணுகிறது. இப்படிப்பட்ட பொல்லாத துர்குணங்கள் அவர்கள் நடுவிலே காணப்பட்டது. 5வது வசனம் சொல்லுது, அவர்கள் மெய்யை பேசாமல் ஒவ்வொருவரும் தமக்கு அடுத்தவனை எய்கிறார்கள். பொய்யை பேச தங்கள் நாவை பழகுகிறார். எப்போ வாய்த்தனால் ஏதோ பொய்ய உண்மை மாதிரி பேசுறது தேவபாயம் இல்லையா? ஊழியர்கிட்ட பேசுறது இன்னும் அதிக ஆக்கினை அல்லவா? உள்ளதை உள்ளதென்றும் இல்லாது இல்லாததுன்னு சொன்னோம். 6வது, கபடத்தின் நடுவிலே குடியிருக்கிறார். கபடத்தின் நிமித்தம் அவர்கள் என்னை அறிய மாட்டோம். பொய் மாத்திரம் இல்லை, உள்ளத்தில் என்ன இருக்கு? கபடம். உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு. அங்க கபடம் உள்ள இருந்தா ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியாதுங்க. ஹல்லேலூயா. அப்படி இப்படிப்பட்ட பொல்லாப்புகள் எல்லாம் அவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்க கர்த்தர் சொல்றார் 9வது வசனம், அவர்கள் விசாரியாது இருப்பேனோ, அவர்கள் நீதியை சரி கட்டாம இருப்பேனோ, நான் எருசலேமை மண்மேடுகளும் வலு சர்ப்பங்களின் தாபரமாக்கி சீ என்று வெறுத்து கர்த்தர் விலகி விடுகிறார். எவ்வளோ மனம் திரும்புவதற்கு சான்சஸை கொடுத்து 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 பார்த்து, தீர்க்கதரிசிகளை கொண்டு எச்சரிப்பை கொடுத்து பார்த்து, எதை செய்தாலும் மனம் திரும்பாம இன்னும் துர்குணத்தை விட்டு விலகாம, துர்குணத்தை நீக்காம தொடர்ந்து துர்குணத்திலே வாழ்ந்தார். அங்க என்ன வந்து குடியிருக்கும்? அது என்ன குடியிருப்பாய் மாறும்? ஹல்லேலூயா. கர்த்தர் விலகி விடுகிறார். வலு சர்ப்பங்களின் தாவரமாக மாறி விடுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் வாசிப்போம் எரேமியா 10:22 வாசிங்க. இதோ யூதாவின் பட்டணங்களை பாழும் வலு சர்ப்பங்களின் தாவுமாக்கி போடும் செய்தியின் சத்தமும் வடதேசத்திலிருந்து பெரிய கொந்தளிப்பும் வருகிறது. யூதாவின் பட்டணங்களை பாழும் வலு சர்ப்பங்களின் தாவும் ஆக்கி போடும் செய்தியின் சத்தம். Behold, the noise of the report has come. The noise of the report has come. And the great commotion. And the great commotion out of the north country. Out of the north country. To make the cities of Judah. To make the cities of Judah desolate. Desolate. A den of dragons. Den of dragons. Hallelujah. யூதாவின் பட்டணங்களை வலு சர்ப்பத்தின் தாவுமாக்கி போடும் செய்தி. ஏன்? முந்தின வசனம் நிறைய இருக்கு, சொல்ல நேரம் இதை மாத்திரம் வாசிப்போம். மேய்ப்பர்கள் மிருக குணம் உள்ளவர்களாகி கர்த்தரை தேடாமல் போனார்கள். ஆகையால் அவர்கள் காரியம் வாய்க்காமல் போய் அவர் மந்தையெல்லாம் சிதறிக்கு. மேய்ப்பர்கள் மிருக குணம் உள்ளவர்களாகி என்ன தேடாமல், யாரை தேடாமல் போனார்கள்? கர்த்தரை தேடாமல் போனார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு மெய்ப்பர்கள் என்று சொல்லும் போது, மெய்ப்பர்கள் கர்த்தரை தேடாமல், மிருக குணம் உள்ளவர்களாய் கர்த்தரை தேடாமல் என்றால் அவர்கள் தங்களுக்குரியவர்களையே தேடாமல், தங்களுடைய குறியதை தேடாமல், அதாவது சொல்ற ஆடுகளுக்குரியதை தேடாமல். அப்போ என்ன கேட்டா, சபையில விசுவாசி குறைஞ்சாலும் பரவாயில்ல, ஸ்டாண்டர்ட் விசுவாசி இருந்தா எனக்கு போதுன்றதா என்னுடைய கவலை. ரசமா குறையதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. ஹல்லேலூயா.
நிறைய பேருடைய கவலை அதுதான். ஆத்மாக்கள் குறைஞ்சா தசமபாகம் குறையுமே. நான் சொல்றேன், தசமபாகத்தை வச்சு சபை நடக்கல, கர்த்தரை வச்சுதான் சபை நடக்கும். ஹல்லேலூயா. தலையில சத்தியத்தை சொன்னா கள்ள தீர்க்கதரிசி, பொய்ய சொன்னா அவங்க தான் நிஜ தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. இப்படி மெய்ப்பர்கள் மிருக குணம் உள்ளவர்களானார்கள். கர்த்தர் ஆனாலும் பாருங்க, இன்னைக்கு சபைகளுக்கு விரோதமாய் வலு சர்ப்பம் சீறிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சபைகளுக்கு விரோதமாய் வலு சர்ப்பத்தின் ஆவிகள் மோதிக் கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா அநேக சபைகளுக்குள்ளே வலு சர்ப்பத்தின் தாவரமாக அநேக சபைகள் மாறிக்கொண்டு. சபைகளுக்குள்ள பாருங்க, குவாலிட்டி கிறிஸ்டியன்ஸ் தேடுங்க, குவாலிட்டி வர்ஷிப் தேடுங்க. சபைகளுக்குள்ளே சத்ரு, the enemy invades the churches. கர்த்தரிடத்திலே கேட்டு, கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளை பிரசங்கிக்கிறது தான் மேய்ப்பருடைய வேலை. ஹல்லேலூயா. மனுஷரை பிரியப்படுத்தி, மனுஷரை அட்ராக்ட் பண்ணி, மனுஷரை ஆதாயப்படுத்தி, அட்ராக்டிவ் வேர்ட்ஸ்ல ஆதாயப்படுத்தினா அவர்கள் பரலோகம் போக முடியாது. ஹல்லேலூயா. எரேமியா 51:34. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் என்னை பட்சித்தான், என்னை கலங்கடித்தான், என்னை வெறும் பாத்திரமாக வைத்து போனான். வலு சர்ப்பம் போல என்னை விழுங்கி என் சுவையுள்ள பதார்த்தங்களை எல்லாம் தன் வயிற்றை நிரப்பினான், என்னை துரத்தி விட்டான். வலு சர்ப்பத்தை போல வரானா யாரு? பாபிலோன் ராஜா வலு சர்ப்பம் போல. ஆங்கிலத்தில் வாசிங்க. Nebuchadnezzar, the king of Babylon, has crushed me, devoured me. He has made me an empty vessel. He has swallowed me up. Like a dragon. He has filled his stomach with my delicacies. He has spit me out. He has spit me out. Hallelujah. இந்த வலு சர்ப்பம் என்ன செய்தான் பாத்தீங்களா? இந்த வலு சர்ப்பமாகிய நேபுகாத்நேச்சார் என்னை பட்சித்தான். என்ன செய்து? devoured me. பட்சித்தான். இந்த வலு சர்ப்பத்தின் வேலையே ஜனங்களை பட்சிக்கிறது. எல்லா கிறிஸ்தவ தேவ பிள்ளைகளை பட்சிக்க முடியாது. ஆனால் கர்த்தரை விட்டு அந்த பாருங்க, எதுவும் சோரம் போன ஜனங்க தான் இல்லையா? கர்த்தருக்கு விரோதமா துரோகம் பண்ண ஜனங்க தான். வலு சர்ப்பம் ஆனா எப்பொழுதும் அவருடைய வேலை பட்சித்தான், கலங்கடித்தான். அடுத்தது என்னை வெறும் பாத்திரமாக வைத்து போன வெறுமையாக்குகிறவர் வலு சர்ப்பம். ஹல்லேலூயா. எம்டியர். நீங்க இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா the emptiers have emptied என்று இருக்கும் பழைய ஏற்பாட்டுல. வெறுமையாக்குகிறவர்கள் என்னை வெறுமையாக்கி சென்றார்கள் என்று இருக்கும். ஆமென். நாகும் 2:2. வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்கள் திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையை திரும்பி வர பண்ணுவார். The Lord will restore the excellence of Jacob, like the excellence of Israel. For the emptiers have emptied them out and ruined their vine branches. The emptier. வலு சர்ப்பத்தின் வேலையே என்னன்னா, என்னெல்லாம் சேர்த்து ஆவிக்குள்ள நிரப்பி வைக்கிறியோ அவன் வந்துவான். வஞ்சிக்கிறவன் இல்லையா? பழைய பாம்பு. அவன் யாரு? பழைய பாம்பு. பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்படுற பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். அவன் வெறுமையாக்குகிறவன். எம்டியர். உன்னை வெறுமையாக்க பார்ப்பான். நீ என்ன செய்யணும்? இப்ப இதெல்லாம் நல்லா தெரியுது இல்லையா? அவன் பட்சிக்கிறவன், கலங்கடிக்கிறவன், வெறுமையாக்குகிறவன், அப்புறம் வலு சர்ப்பத்தை போல என்னை விழுங்குகிறவன். ஹல்லேலூயா. சமீபத்தில் நியூஸ் பார்த்தேன். ஒரு பெரிய மலைப்பாம்பு என்ன பண்ணுச்சான்? முள்ளம்பன்றியை விழுங்கி சேர்த்து போச்சு. நம்ம விழுங்கினாலும் அவனுக்கு தான் தெரியும். அதுதான் பிரச்சனை. ஹல்லேலூயா. நம்மள மாதிரி விழுங்க முடியாது. அவன் நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கணும்.
வலு சர்ப்பம் என்னை விழுங்கி என் சுவையுள்ள பதார்த்தங்களால் தன் வயிற்று. அவனுக்கு என்ன வேணுமா? நீ நல்லா சேர்த்து வச்சிருக்கிற நல்ல சுவையுள்ள உன் வாழ்க்கை, அருமையான கிறிஸ்தவ வாழ்க்கை, பரிசுத்தமான உன் கிறிஸ்தவ வாழ்க்கை, தூய்மையான உன் கிறிஸ்தவ வாழ்க்கை, உண்மையுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை, விசுவாசம் உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுதான் அவனுக்கு வேணுமா? தான் வயிற்றை நிரப்ப பார்க்கலாம். உன் விசுவாசத்தை பிடுங்க பார்ப்பான், பரிசுத்த ஜீவியத்தை பிடுங்க பார்ப்பான். கர்த்தர் மேல் உள்ள வைராக்கியம், கர்த்தர் மேல் உள்ள அன்பு, ஹல்லேலூயா, எல்லாத்தையும் சுவையான பதார்த்தங்களை எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு உன்னை வெறுமையாக்கிட்டு விசுவாசம் காணும், அன்பு காணும், தேவன் மேல உண்மை காணும். ஹலோ, வலு சர்ப்பத்தினால் பட்சிக்கப்பட்டு அதற்கு இரையாக்கப்பட்டும் இருக்கிற அனுபவம் உண்டா? விழித்து எழும். அவன் ஹல்லேலூயா. யார் இந்த வலு சர்ப்பமா? நேபுகாத்நேசர். நான் பாருங்க, பவர் கிரேஸ் உள்ளவங்களுக்குள்ளதான் இந்த வலு சர்ப்பம் நான் பார்க்கிறேன். அடுத்ததும் காமிக்க போறேன். பவர் கிரேஸ் யாருக்கெல்லாம் அந்த பவர், அந்த மேன்மையாக வேண்டும், உயர வேண்டும் என்று சொல்றவர்களுக்கு. ஏன்னா அசுத்த ஆவி, லூசிஃபருடைய வேலையை என்னதான்? அவனுக்கும் பவர் கிரேஸ். அவனுக்குள்ளேயும் இந்த வலு சர்ப்பம், அந்த லூசிஃபருடைய ஆவி, அது விழுந்து போன தூதனுடைய ஆவி, அந்த தங்களை மேன்மைப்படுத்தி, தங்களை கனப்படுத்தி, தங்களை உயர்த்தக்கூடிய எல்லாருக்குள்ளும் தேவன் வலு சர்ப்பமானது ஆளுகிறது. நேபுகாத்நேசார் வலு சர்ப்பம் போல என்னை விழுங்கி. ஹல்லேலூயா. பயங்கர பாவம் சொல்றான், இது என்னுடைய பெயர் பிரஸ்தாபத்துக்கு என்று நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா. ஹல்லேலூயா. அவன் மேல தேவன் இரக்கமா இருந்தபடினாலே அவன் வாயில அந்த சொல் வரதுக்கு முன்னாடியே அவனுக்கு ஒரு சத்தம் வந்துச்சு, ராஜ்யபாரம் உன்னை விட்டு விலகிற்று, நீ பனியிலும் பனியிலும் வெளி நிலைமையிலும் இருப்பாய், மாட்டை போல புல்லை மேய்வாய் என்று சொல்லி அவனை வந்து கத்த தள்ளி ஒரு மிருகத்தை போல ஆக்கி, சில காலங்களுக்கு அவன் பனியிலும் வெளியிலும் இருந்து புல்லை மேய்ந்து, அதுக்கு பிறகு வேதம் சொல்றது, நேபுகாத்நேசார் சொல்றான், நேபுகாத்நேசாராகிய எனக்குள் புத்தி வந்த போது. பெரிய ராஜாவுக்கு கூட புத்தி வர வைக்கிறான் கர்த்தர். அவனால இறக்கமா இருந்தான். நிறைய பேரை திராஷ் டவுன் பண்ணியிருக்காரு. ஆனா அந்த நேபுகாத்நேசார் நீங்க நேரம் இல்லை, நீங்க வீட்டுல வாசித்து கொடுங்க. ஹல்லேலூயா. இந்த வலு சர்ப்பத்தின் ஆவி பெரிய மேட்டிமை வேணும். வாசிங்க தானியேலின் புஸ்தகம். Hallelujah, we praise you, Father. 36வது வசனம். தானியேல் 4:36 வசனம். அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. நீங்க 33 வாசித்தீங்கன்னா, அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷரினின்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமையில் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்கள் போலவும் வளர மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. அல்லேலூயா. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேசாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. ஆமென். A great emperor. ஹலோ, கவனிக்கிறீங்களா? மன மேட்டிமை எங்க வருதோ அங்க வலு சர்ப்பத்தின் ஆவி இருக்கும். ஹல்லேலூயா. அது எப்போ போகும்? உள்ள மெஞ்சாதான் போகல, அதுக்கு முன்னாடி உன் கண்களை வானத்துக்கு ஏறிடுங்க. ஹல்லேலூயா. அப்பதான் உன் புத்தி உனக்கு வைத்திருந்தது. என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது, அப்பொழுது உன்னதமானவரை ஸ்தோத்திரித்தேன். இதுக்கு முன்னாடி என்ன பண்ண? நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா. ஹல்லேலூயா. இது தன்னையே புகழ்ந்தான், தன்னையே மகிமைப்படுத்தினான். இப்போ மாட போல பணியில நனைஞ்ச உடனே தான் அவனுக்கு உன்னதமானவரை ஸ்தோத்திரிக்க கற்றுக்கணும். ஹல்லேலூயா. உன்னதமானவரை ஸ்தோத்திரித்தான், தேவனை புகழ்ந்தான், தேவனை மகிமைப்படுத்தினான். இந்த வசனத்தை தொடர்ந்து வாசித்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். 36 சொன்னா, அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது, என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையின் முகங்களையும் எனக்கு திரும்பி வந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. எந்த வல்லரசும்
கர்த்தருக்கு முன்பாக பெருமை பாராட்டவே முடியாது. ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் கர்த்தர் அங்க அடிய ஃபவுண்டேஷன் அஸ்திபாரத்துல பாம்பு வச்சிருவார். எரேமியா 51:37. அப்பொழுது பாபிலோன் குடியில்லாத மண்மேடுகளும் வலு சர்ப்பங்களின் தாவரம். இப்ப யாருக்கு ஜட்ஜ்மெண்ட் போயிடுச்சு? இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கின, சிறுமைப்படுத்தின, துன்பப்படுத்தின பாபிலோனை கர்த்தர் சொல்லுகிறார், குடியில்லாத மண்மேடுகளும் வலு சர்ப்பங்களின் தாவரமும் ஆக்குவேன். இப்ப அப்படிதான் ஆயிட்டு இருக்கு. ஈராக் பயங்கரமாக வெறுமையாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு செலுத்தப்பட்டுக் கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. அடுத்ததாக எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் சீக்கிரம் வாசிங்க. 29:3 வாசிங்க. எசேக்கியேல் 29:3. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனே, நீ உன் நதிகளின் நடுவிலே படுத்துக்கொண்டு என் நதி என்னுடையது, நான் அதை எனக்காக உண்டு பண்ணினேன் என்று சொல்லுகிற பெரிய முதலையே, இதோ நான் உனக்கு விரோதமாய் வந்து உன் வாயிலே துரடுகளை மாட்டி. ஆங்கிலத்துல வாசித்தீங்கன்னா the great dragon இருக்கா, மான்ஸ்டர். கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல great dragon. ஹல்லேலூயா. எகிப்தின் ராஜாவாகிய பெரிய முதலையே இருக்கு, பெரிய வலு சர்ப்பம். அவனும் என்ன சொல்றான்? எகிப்தின் ராஜா. அவனை பார்த்து வேதம் சொல்லுது வலு சர்ப்பம். ஹல்லேலூயா. என்னது என்னுடையது என்று சொல்லுகிறாயே, உன்னை நான் ஒண்ணு இல்லாம ஆக்கி போடுவேன்னு ஆண்டவர் சொல்றார். ஆமென். 28:2 வாசிங்க. எசேக்கியேல் 28:2. இவன் என்ன சொன்னான் வாசித்து பாருங்க. மனுபுத்திரனே, தீருவின் அதிபதியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் இருதயம் மேட்டிமை கொண்டு என்ன சொல்றான்? தீருவின் ராஜா, தீருவின் அதிபதி. அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உன் இருதயம் மேட்டிமை கொண்ட உடனே அவன் என்ன அடுத்தது என்ன சொல்லிட்டான்? நான் தேவன். யார் சொல்றா? நான் தேவன். என்னன்னு சொல்றான்? நான் தேவன். வலு சர்ப்பத்துக்கு தேவையே அதுதானே. பழைய பாம்பு, பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்படுகிற பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தினுடைய வேலையை அந்திகிறிஸ்து தான் சொல்ல போறான். தன்னை தேவன் போல காண்பித்து தேவனுடைய ஆலயத்தில் உட்கார போகிறான். ஹல்லேலூயா. இங்கே அதுதான் அவனுடைய ரெப்ளிகா தான் பல 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 அதிபதிகளுக்குள்ளாக புகுந்து 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 தன்னை வெளிப்படுத்துகிறது. நான் தேவன் என்றும் நான் சமுத்திரத்தின் நடுவே தேவ ஆசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல் ஆக்கினாலும் நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல. ஹல்லேலூயா. உன் இருதயத்தை தேவனுடைய இருதயத்தை போல் ஆக்கினாலும். the most dangerous thing, the pride, hidden pride, மறைந்திருக்கிறதான அந்த மேட்டிமையாகுது. நம்ம அப்பப்போ ஆராய்ச்சி பார்க்கணும். நேற்று கூட சொன்னேன், அடிக்கடி என் இயேசு சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறார். என் இயேசுவின் சாந்தத்தையும் மனத்தாழ்மையை தரித்துக் கொள்கிறேன். என் இயேசு அன்பாக இருக்கிறார், அந்த அன்பை தரித்துக் கொள்கிறேன். அப்போ 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 நம்ம என்ன செய்யணும்? இந்த திவ்ய சுவாபங்களை ஆராய்ந்து பார்த்து தரித்துக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் everybody is in this danger. இது யாரோ ஒருத்தருக்காக இல்லை, எல்லாருக்குள்ளும் வர ஒரு ஊழியக்காரர் மகா வல்லமையாக நம்முடைய இந்திய தேசத்துல பயன்படுத்தப்பட்டவர். அந்த நாளில் நீங்க எல்லாம் இருந்திருப்பீங்களோ, நான் கூட இருந்திருப்பேன்னு தெரியாது. அவ்வளவு வல்லமையாக பயன்படுத்தப்பட்டவர். அவர் எங்க ஸ்டேஜ் மேல ஏறினா எங்க தூரத்துல இருக்கிற பிசாசெல்லாம் ஆடிக்கொண்டு வந்து அப்படி தொப்பு தொப்பு தொப்புன்னு தானாகவே வந்து விழுவோம் முன்னாடி. பெரிய ரிவைவல் இந்தியாவில் அவர் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க. அநேக பயங்கர ரிவைவல்லாம், பெரிய எழுப்புகள். அந்த மாதிரி இது வரைக்கும் இந்தியாவில் இருந்தது இல்லை. கடைசியில் அவர் சொல்லிட்டாரு, நாளாக ஆக ஆக அவர் சொல்ல ஆரம்பிட்டார், நானே இயேசு.
தான் இயேசு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார். இந்து வந்து ஒரு பெரிய மடமெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் நான் மனம் திரும்பிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அந்த மதிமை போயிடுச்சு. ஹல்லேலூயா. டேஞ்சர் டேஞ்சர். உலகத்தின் அதிபதியா இருக்கலாம், ஆவிக்குரிய ஊழியமா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அங்கே மேட்டிமை வரும் என்று சொன்னால் வலு சர்ப்பம் வருவான். அங்கே ஆளுநர் தன்னை தேவன் போல காண்பிக்கிற அளவுக்கு அந்த உயரத்துல கொண்டு போய் தாழ தள்ளி போடுவான். ஏன்னா அவனுடைய இடம் எங்க? தாழ தள்ளப்பட்டவன், விழுந்து போனவன். அதனால you have to be very careful about this spiritual pride. ஆவிக்குரிய பெருமையை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நான் ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், நான் எல்லாத்துலயும் ஒழுங்கா இருக்கிறேன், அதை பண்றேன், இதை பண்றேன். வேண்டாப்பா ஏசப்பா. ஹல்லேலூயா. எப்பொழுதும் மனத்தாழ்மையா இருக்க கற்றுக்கணும். எதை குறித்தும் பெருமை பாராட்டுறது, சபைக்கு வர்றது குறித்தோ இந்த சபையில இருக்கிறத குறித்தோ எதை குறித்தும் மேன்மை பாராட்டுறது கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாம. ஆமென். உன் தேவன் யார்? எல்லாத்துக்கும் நமக்கு நல்ல எடுத்துக்காட்டாக தன்னையே இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்திட்டு போயிருக்கிறார். நம்ம ஏன் அவருடைய முன்மாதிரி, அவருடைய மாதிரியை ஏன் நம்ம பின்பற்றதில்லை? இயேசு ஹல்லேலூயா glory to God எப்படி இந்த உலகத்துல நடந்தார், பேசினார், செயல்பட்டார். அவர் தேவனுடைய குமாரனா இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் கோலம் எடுத்து சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். கீழ்ப்படிந்தார், தாழ்த்தினார். ரெண்டும் ரொம்ப முக்கியம். ரெபெலியஸ் கீழ்ப்படுத்து, ஆவி கீழ்ப்படியாது, முரட்டாட்டம் பண்ணும், பணியாது. அதை கழிந்து மடங்கழிச்சே மரியாதையை கீழ்ப்படிங்க இல்லையா? உங்களை சொல்லல, நீங்க மற்றவங்களும் சொல்லாதீங்க, உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க. அவன் ஒழுங்கா அடங்க போறியா இல்லையா? ஒழுங்கா கீழ்பட்டு இருக்க போறியா இல்லையா? ஒழுங்கா கத்தர் கேட்டு சுவாபத்துல உருவாக போறியா இல்லையா? Be strict with your own self. ஹல்லேலூயா. வலுசற்பத்துக்கு இடம் இல்லாதபடிக்கு, வலுசற்பம் உள்ள புகுந்து வஞ்சித்து வேற்றுமையை கொடுக்காதபடிக்கு எப்பொழுதும் மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள் என்று சொல்லும். மேட்டுமையானவர்களுக்கு இணங்காமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். தாழ்மையை தரித்துக் கொள்ளுங்கள். அதனாலதான் இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு பாருங்க, எந்த அளவுக்கு ஸ்டேட்டில் போராடிப்போம். அவர் இருக்கும்போதே அவர் ராஜாவாக கொண்டு போனாங்களோ, என்னென்னமோ பண்ணாங்க. பிரபலமாகுங்கன்னு சொன்னாங்க. அவர் என்ன அற்புதம் செய்தாலும் வெளியே சொல்லாது, வெளியே சொல்லாது, வெளியே சொல்லாது. ஹல்லேலூயா. ஆனா இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் எங்காவது இயேசு கிறிஸ்து அந்த எந்த அளவுக்கு தம்முடைய மனுஷராய் வந்தபடினாலே அந்த சர்ப்பம், வலு சர்ப்பம் அவரோட போராடி இருக்கும். அவர் என்ன செய்தார்? சீஷர்களை எல்லாம் பங்கேற்க செய்தார். தன் கச்சையை அறையில கட்டிக்கொண்டு சீஷருடைய கால்களை கழுவவும் துடைக்கவும் தோன்றினார். அந்த மேட்டிமையை முறிக்க, நிர்மூலமாக்க, வலு சர்ப்பத்தை ஜெயிக்க வழி. ஹல்லேலூயா. மேட்டுமையை கொண்டு வரானா தாழ்மையான செயல்களை செய். கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடந்து, மற்றவர்கிட்ட தாழ்மையாய் நடந்துப்பார். சாசு வெட்கப்பட்டு போ. அவனால தாழ்மையா இருக்க மட்டும் வர முடியாது. அவனுக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Be humble. தாழ்மையா இருங்க, தாழ்மையா நடங்க. மேட்டிமை வலு சர்ப்பத்தினுடைய ஆவி. சாது சுந்தர் சிங் என்ற ஒரு பக்தர் இருந்தார். அவரை கொண்டு அந்த பெரிய பாஸ்டர் பேசிய பாஸ்டர் பெரிய சுந்தரம், ஜி சுந்தரமையா அவர்கள் கூட அவரோட ஊருக்கு சாது சுந்தர் சிங் வந்து, சாது சுந்தர் சிங் முகத்திலிருந்து ஒரு ஒளிப்பட்டு அவர் ரட்சிக்கப்பட்டார். அந்த சாது சுந்தர் சிங் கர்த்தர் அழைத்து கொண்ட பிறகு சுகமளிக்கிற வல்லமை பயங்கரமாய், மாஸ் ஹீலிங், கூட்டம் கூட்டமாய் ஜனங்கள் சுகமாவார். சுகமாட்ட சாதுஜி சாதுஜி என்று தேடி வருவார்கள். அப்போ அவர் சொன்னாங்க, ஐயோ இந்த சுகமளிக்கிற வரம் இயேசுவை இந்த ஜனங்களுக்கு ஞாபகப்படுத்த மாட்டேங்குது. சாது சாது சுகம் கொடுக்கிறார், சாது சுகம் கொடுக்கிறார். அதனால இனி இந்த வரத்தையே நான் பயன்படுத்த போவதில்லை. இயேசுக்கு மகிமையை கொண்டு வராத வரமும் வேண்டாம், வல்லமை எனக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. அதுதான் ஊழியக்காரர். ஆமென். கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வராத, தேவனுக்கு பிரயோஜனம் இல்லாத ஹல்லேலூயா glory to God எனக்கு தேவையே இல்லை.
இன்னைக்கு நினைச்சிருந்தா அவர் பெரிய அவர் பின்னாடி ஒரு திரள் கூட்டம் வந்திருக்கும், பெரிய பெரிய ஸ்டேஜ் போட்டிருக்கணும், அவ்வளோ ஹாலஜன் லைட் போட்டிருக்கணும், அப்படி ஒரு எல்லாம் பண்ணணும், பயங்கர ஸ்டார் மாதிரி பண்ணியிருக்கலாம். அமெரிக்கா போனார், அமெரிக்கா போனாலும் சொன்னார், யூ பீப்புள் எல்லா தேசங்களுக்கும் அந்த காலத்திலே போயிட்டு வந்துட்டேன். மெட்டீரியலிசம் அமெரிக்கா முழுவதும் பொருளாசையில நிறைஞ்சிருக்கு. அப்பவே 1930s 20s தைரியமா சத்தியத்தை பேசிட்டு வந்தார். நோ காம்ப்ரமைஸ். அவர் இருந்த இடமே அன்னைக்கு யாருக்குமே தெரிஞ்சிருக்காரு. இன்றைக்கு அவருடைய புகழ் ஒளியவே இல்லை. என்னை போன்ற ஆட்கள் எல்லாம் அதிகமாய் அவருடைய சாட்சி பார்த்து தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னத்தை குறிச்சு பெருமை பாராட்டுறதுக்கு என்ன இருக்கு? தேவனை போல ஆக்கி கொண்டு, இருதயத்தை தேவனை போல ஆக்கினாலும் நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல. ஹல்லேலூயா. வலு சர்ப்பத்தின் வேலையை புரிந்து கொள்ளுங்கள், ஜாக்கிரதையா இருங்கள், விழித்து எழும்புங்கள். ஆமென். இந்த வலு சர்ப்பம் புதிய ஏற்பாட்டில் என்னெல்லாம் காரியங்களை செய்தது என்று வேகமாய் பார்க்க தேவன் உதவி செய்வார். ரெவலேஷன்ஸ், வெளிப்படுத்தல் 12:3-4 வாசிங்க சீக்கிரம். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அதின் வால் வானத்து நட்சத்திரங்களில் 1/3 பங்கு இழுத்து அவைகளை பூமியில் விழத்தளிச்சு. கவனிங்க, இங்க நாம் பார்க்கிறோம், அவள் கர்ப்பவதியா இருந்து பிரசவ வேதனை அடைந்து ஒரு அடையாளம் வானத்துல காணப்படுது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்கள் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடம் இருந்தன. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லுவாங்க, ஆனா சபைக்கு சொல்லலாம். ஹல்லேலூயா. இந்த ஸ்திரீ கர்ப்பவதியா இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அந்த ஸ்திரீக்கு முன்னாடி என்ன நடந்துச்சா? 7 தலைகளையும் 10 கொம்புகளையும், இதுக்குள்ள 7 தலையை சம்பாதிச்சிருச்சு. இந்த பழைய பாம்புக்கு வலு சர்ப்பம் ஆகிறதுக்கு 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிறப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. இந்த வலு சர்ப்பம் தன்னுடைய பவர் எல்லாம் காமிக்குது. என்ன காமிக்குது? சிலர்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க. என்ன செய்வாங்க? ஜஸ்ட் ஷோ ஆஃப் தான், எல்லாம் ஷோ ஆஃப் தான். எல்லாமே வானத்தில் 3 நட்சத்திரத்தை கீழே விட தள்ளினா அடுத்தது என்ன செய்யலாம்? தான் பவரை காமிச்சிட்டு அந்த ஸ்திரீயை பயமுறுத்தணும். அந்த ஸ்திரீ பிரசவ வேதனை படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அந்த பிள்ளையை பட்சித்து போடும்படி அந்த வலு சர்ப்பம் பட்சிக்குது. பார்த்தீங்களா? பட்சித்து போடும்படி அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. ஆமென். வலு சர்ப்பத்துக்கு யார் வேணும்? ஹல்லேலூயா. 5வது வசனம். சகல ஏன் அவள் என்ன பெற போறா? சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். ஹல்லேலூயா. அந்த ஆண் பிள்ளை என்ன செய்ய போதா? சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்ய போகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய 1000 வருஷ அரசாட்சியில சகல பேர்களையும் தம்முடைய இருப்பு கோலால் என்ன செய்வார்? அரசாளுகை செய்வார். ஆனால் இங்கே பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம். ஓ ஹல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் 26-27 வாசி. Revelations 2:26-27. ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்பு கோலா அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களை போல நொறுக்கப்படுவார்கள். ஆமென். 26:7 alone.
He shall rule them. He shall rule them with a rod of iron. With a rod of iron. They shall be dashed. They shall be. He shall rule them with a rod of iron. போது நேரம் இல்லாதனால இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு? தியத்தீரா சபை விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. தியத்தீரா சபையில தான் எசபேலின் ஆவி தலவிச்சு ஆடுச்சு. ஹல்லேலூயா. அந்த எசபேலின் ஆவியை துரத்து. அடுத்தது என்ன சொல்றாரு? இந்த தியத்தீராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமல் 24 சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற மற்றவர்களாகிய சாத்தானுடைய ஆழங்கள் நல்லா கவனிக்கணும். நமக்கு தேவனுடைய ஆழங்கள் தான் தெரியணும். ஆமென். சில நேரம் ஆழங்கள் தெரியுது, சாத்தானுடைய ஆழங்கள் நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பேதையா இருந்தாலும் திசைக்கிட்டு போக விட மாட்டோம். ஹல்லேலூயா. நான் யோசிச்சு பார்த்தேன், இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறிச்சொல் இல்லை இல்லையே. நான் ஏதாவது மனசுல நினைச்சேன்னா உடனே அதுக்கு ஒரு ஆன்சர் உள்ள மனசுல இருந்தே வரும். இல்லையேன்னு சொன்னா ஆவியானவர் உணர்த்துறாரு. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறிச்சொல்களும் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, மந்திரவாதிகள் எல்லாரும் தங்களுக்குள்ள இருக்க மந்திரங்கள் எல்லாம் செய்து 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 இனி இவர்களுக்கு விரோதமா செய்ய வேண்டிய மந்திரவாதமே எங்கள்கிட்ட இல்லை, செய்வினையே இனிமே இல்லை, எல்லாத்தையும் விழுங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. ஆமா, ஆரோனுடைய கோல் மந்திரவாதிய கோள்களை விழுங்கும். அதுவும் ஜெயம் கொண்டவன் எவனோ அவனுக்கு நான் பிதாவினிடத்துல அதிகாரம் பெற்றது போல அவனும் அதிகாரம் உடையவனாய் இருக்கும்படி செய்வேன். அவன் இருப்பு கோலால் ஜனங்களை ஆளும். இயேசு கிறிஸ்து இருப்பு கோலால் ஜனங்களை ஆளுவார். 1000 வருஷ அரசாட்சியில ஓ ஹல்லேலூயா, நாம் இருப்பு கோலால் அரசாட்சி செய்வோம். ஆமென். இருப்பு கோலால் ஆளுகை செய்வார்கள். இந்த வலு சர்ப்பமாகப்பட்டது. ஆகையினாலதான் இந்த ஸ்திரீ பெற்றெடுத்த ஆண் பிள்ளை என்ன செய்ய போகுது? இருப்பு கோலால் ஆளுகை செய்ய போகுது. அதனால அதை பினிஷ் பண்ண. அவன் எந்த சபைக்கு விரோதமாக வருகிறான்? ஆண் பிள்ளையை போல 1000 வருஷ அரசாட்சியில ஆளுகை செய்யக்கூடிய மக்களை பிறப்பிக்கிற சபைக்கு விரோதமாகத்தான் வலு சர்ப்பம் அன்றைக்கு கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினவர்கள், கர்த்தருக்கு விரோதமாய் செய்தவர்கள் பழைய ஏற்பாட்டில் அவர்கள் எல்லாம் கர்த்தர் அவர்களை விட்டு விலகின உடனே அவர்கள் இருந்த இடமெல்லாம், கர்த்தர் இருந்த இடமெல்லாம் வலு சர்ப்பத்தின் தாவரமாக மாறியது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஓ ஹல்லேலூயா, glory to God, கடைசி காலத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். 1000 வருஷ அரசாட்சியில ஆளுகை செய்யக்கூடிய, இருப்பு கோலால் ஆளுகை செய்யக்கூடிய ஆண் பிள்ளைகளை போல 1000 வருஷ அரசாட்சியில தேவனோடு கூட வரக்கூடிய பரிசுத்தவான்களை பெற்றெடுக்கக்கூடிய சபைக்கு விரோதமாக ஹல்லேலூயா வலு சர்ப்பம் யுத்தம் செய்கிறது. ஆமென். போராடுகிறான். ஆகமத்தை எப்பவுமே சொல்ல, எனக்கு விரோதமா செய்யறானோ, சூனியம் செய்யறானோ, தீமை செய்யறாங்களோ, துரோகம் செய்யறாங்களோ, ஆண்டவரே அவர் நிரப்பியிருக்கிறார். வலு சர்ப்பத்தை பட்சித்து போட்டு அந்த ஆத்மாவுக்கு புத்தி வந்து மாறதுக்கு உதவி செய்தப்பா. ஹல்லேலூயா. இதுதான் என்னோட பிரதான ஜெபம். தேவனுடைய பிள்ளைகளுக்காக நீங்க 3வது வசனம் வாசிங்களா? 12 4 வாசிங்க. 7வது வசனம் வாசிங்க சீக்கிரமா. வெளிப்படுத்தல் 12:7. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மீகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. இந்த பிள்ளை என்ன ஆச்சு? அந்த பிள்ளை ஆண் பிள்ளை அவள் பெற்றாள். 5வது வசனம். அவள் பிள்ளை தேவனிடத்திற்கும் அவள் சிங்காசனத்திடத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. ராப்சர். ஹல்லேலூயா. காட்டர். ஆங்கிலத்தில் வாசிக்கணும். She caught up for meaning another rapture. And the child was caught up to God and his throne. பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிற பரிசுத்தவான்கள் தான் திரும்ப இயேசுவோட 1000 வருஷம் அரசாட்சி செய்வார். ஆமென். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. வலு சர்ப்பமும் வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மீகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. ஆமென். இனிமே அந்த வலு சர்ப்பத்துக்கு முடிவு காலம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. இப்ப என்ன தள்ளப்பட்டது? பூமியிலே விழ தள்ளப்பட்டது. ஆமென்.
ஹல்லேலூயா. முதல்ல பரலோக ராஜ்யத்திலிருந்து அது தள்ளப்பட்டது, ஆகாய மண்டலத்திலே இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ ஆஃப்டர் தி ராப்சர் பூமியிலே விழ அது தள்ளப்பட்டது. ஆமென். இன்னொரு வசனம் தெரிஞ்ச வசனம், மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியாண்ட ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. இப்ப நம்முடைய வேலை என்னன்னா, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் நம்ம ஜீவனை பார்க்க கூடாது. ஜீவனை தயவு செய்து ஜீவனை விட தேவனை நேசிக்கணும். ஹல்லேலூயா. இங்கே ஜீவன் போனாலும் அங்கே நான் கர்த்தருக்குள்ளே விழிப்பேன், நித்திய ஜீவனை சுதந்தரிப்பேன். இந்த ஜீவனுக்கு பயந்து போய் பிசாசுக்கு அடிமைப்பட்டு விடக்கூடாது. மிஞ்சி மேக்சிமம் என்ன த்ரெட் வரும்? உயிருக்கு தான் த்ரெட் வரும். ஹல்லேலூயா. என்ன பயமுறுத்தல் வரும்? உயிருக்கு தான் பயமுறுத்தல் வரும். ஹல்லேலூயா. இந்த உயிருக்கு பயந்து பிசாசுக்கு அடிபணிந்து விடக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த லெவல்ல நீங்க ஆயத்தமா இருக்கணும், மைண்ட் ப்ரிப்பேர்டா இருக்கணும். ஒரு நாள் கேட்கறது இல்லை, தினமும் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். மைண்ட் ரெடியா இருந்தா தான் எந்த சூழ்நிலை வந்தாலும் யூ வில் பி ரெடி டு ஃபேஸ் திஸ் சிச்சுவேஷன். ஹல்லேலூயா. ஆயத்தம் இல்லாம இருக்கும்போது உங்களுக்கு பயமுறுத்தல் முடிச்சு பேதுருவை போல ஜீவனை பாராம போராடு. ஆனா இவனுக்கு என்ன கிடைக்கும்? ஜெயம் கிடைக்கும். ஆட்டுக்குட்டியாண்ட ரத்தத்தினால சாட்சியின் வசனத்தினால பொல்லாங்க நீ ஜெயிப்பாய். ஹல்லேலூயா. வலுசர்ப்பத்தின் ஆவியை நீ ஜெயிப்பாய். அவள் மீது உனக்கு ஜெயம் உண்டாகும். 3வது வசனத்துல வாசிக்கிறோம், வலுசர்ப்பமானது தன் பூமியிலே தள்ளப்பட்டது. இப்ப எங்க தள்ளப்பட்டுச்சு? பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. ஹல்லேலூயா. பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு கைவிடப்பட்ட சபையை இந்த வலுசர்ப்பம் என்ன செய்தா? துன்பப்படுத்துகிறது. ராப்சருக்கு பிறகு கிறிஸ்டியன்ஸ் தான் will be persecuted a lot. அடுத்ததாக நீங்க வாசிக்கும்போது 13ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. இந்த வலுசர்ப்பம் என்ன பண்ணுது? புதிய ஏற்பாட்டுல சீக்கிரம் போய் குயிக்கா வாசிங்க. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல இருந்தது. அது கால்கள் கரடியின் கால்களை போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாய் போலவும் இருந்தது. வலுசர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. இந்த மிருகம் சிறுத்தை போன்ற ஒரு மிருகத்தை பார்த்தேன். அது யாரு? அந்தி கிறிஸ்து. ஹல்லேலூயா. இந்த அந்தி கிறிஸ்துன்னு சொல்றாங்களே, அவன் யாரு? அவன் வலுசர்ப்பத்தினால நியமிக்கப்பட்டவன். அவன் பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் பழைய பாம்பென்றும் வலுசர்ப்பம் என்றும் சொல்லப்படுகிற இந்த பிசாசு, கவனிக்கிறீங்களா? வசனத்தை நோட் பண்ணிட்டு வீட்டுல போய் எழுது, கவனி. அந்த வலுசர்ப்பமானது அந்தி கிறிஸ்துவுக்கு என்ன கொடுக்குதான்? தன்னுடைய பலத்தையும் தன்னுடைய சிங்காசனத்தையும் தன்னுடைய மிகுந்த அதிகாரத்தையும் அந்த அந்தி கிறிஸ்துவுக்கு கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்கு பின்பு என்ன செய்தான் பாருங்க. நேரம் இல்லை, அதெல்லாம் டீட்டெயில் அவங்க சொல்றதுக்கு. அடுத்தது 4வது வசனம் வாசிங்க. அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலுசர்ப்பத்தை வணங்கினார்கள். அப்ப உலகம் முழுசு என்ன செஞ்சுச்சு? அந்தி கிறிஸ்துவுக்கு அதிகாரத்தை கொடுத்த வலுசர்ப்பத்தை உலகம் எல்லாம் வணங்க ஆரம்பித்தது. வசனம் பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதா இருந்தது. வலுசர்ப்பத்தை போல பேசினது. ஹல்லேலூயா. அது யாரு? பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இருந்தது. அது என்ன செய்யுமா? 13வது வசனம், அது அக்கினியை வானத்திலிருந்து இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்தது. அற்புத அடையாளங்கள் எல்லாம் செய்கிற கள்ளத்தீர்க்கதரிசி அந்தி கிறிஸ்து. ஃபால்ஸ் ப்ராஃபெட், கள்ளத்தீர்க்கதரிசி. இவ்வளோ வருஷங்களாக அந்தி கிறிஸ்து ரோம்ல இருந்து தான் வருவார், போப்பு தான் அந்தி கிறிஸ்துவா இருப்பார் என்று சொல்றாரு. இப்போ புது வருஷன் என்னன்னா, அந்தி கிறிஸ்து இஸ்லாம்ல இருந்து, நான் முன்ன சொன்னேன், இஸ்லாம்ல இருந்து வரக்கூடிய இப்படி பண்றதெல்லாம் பார்த்தா அந்தி கிறிஸ்து அதிலிருந்து தோன்றுவானோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தது. அதை குறித்து ஒரு ஊழியக்காரர் தீர்க்கமாய் பேசுகிறார். நிறைய காரியங்கள்
இப்ப அது அப்படியே மாறிடுச்சு. அப்படி சொன்னோம்னா என்னுடைய கர்த்தருடைய கிருபையினால வெர்ஷன் என்னன்னா, ஒருவேளை அவன் அந்தி கிறிஸ்துவா இருந்தா கள்ள தீர்க்கதரிசி ரோமாய். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியை போலதான் வருகிறது, 2 கொம்புடையதாக வருகிறது, ஒரு சர்ப்பத்தை போல பேசுகிறது, 2 மிங்கிளாகும். எங்கேயோ நான் அதை பார்க்கணும்னு யோசிக்கிறேன். இஸ்லாமே ரோம் தான் கிரியேட் பண்ணி விட்டுச்சு அப்படின்னு சொல்லி எங்கேயோ கேள்விப்பட்டனா படித்தனா எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. ஃபார் சம் ரீசன் அப்படின்னு பார்த்தா 2மே மர்ஜ் ஆகும். எப்படி ஆனாலும் நமக்கு அது அந்தி கிறிஸ்துவ பத்தியோ கள்ளத்தீர்க்கதரிசி பத்தியோ ராப்சர் எடுத்துக்கொள்ளப்பட சபைக்கு கர்த்தரை ஆராதிக்கிறவர்களுக்கு இது முக்கியம் கிடையாது. ஒரு சின்ன லைட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு என்ன செஞ்சிச்சு? 3 உலகமெங்கிலும் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள் அவைகளே. ஹல்லேலூயா. ஆகினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. அற்புத அடையாளங்களை செய்து உலகத்தின் ராஜாக்களை எல்லாம் கூப்பிட்டு ஆட்டுக்குட்டியாருக்கு விரோதமா யுத்தம் செய்வதற்கு கூட்டி சேர்க்கிறது. ஹல்லேலூயா. அர்மேகதோன் வார் 31:9 அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய புயமே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? முந்தின காலத்திலே ராகாவை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ? கர்த்தருடைய கரம். எழும்பு எழும்பு, கர்த்தருடைய புயமே எழும்பு. ஹல்லேலூயா. எழும்பு எழும்பு, பலன் கொள், கர்த்தரின் புயமே எழும்பு. கவனிக்கணும், வலு சர்ப்பத்தை கர்த்தர் வதைக்கிறார். என்ன உண்டு? The great dragon, the arm of the Lord. Hallelujah. அது நாம என்ன செய்யணும்? இங்க சொல்லப்பட்டிருக்கு, எழும்பு எழும்பு, பலன் கொள், கர்த்தரின் புயமே. தேவ ஜனமே, நீ சும்மா இருக்க கூடாது. கர்த்தருடைய புயம் எழும்புனா நீ இந்த பூமியிலே ஜெபம் எழும்பு. ஆமென். ஹல்லேலூயா. ஜெபிக்க 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 கர்த்தருடைய புயம் எழும்பு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய புயம் எழும்புச்சுன்னா வலு சர்ப்பம் வதைக்கப்படும். ஆமென். உனக்கு விரோதமா வலு சர்ப்பம் போராடுதா? ஜெபி, கர்த்தருடைய புயம் உனக்கு. சங்கீதம் 74:13 சீக்கிரமா வாசிங்க. தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை 2ஆக பிளந்து ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தலையை ஒட்டந்தி. வலு சர்ப்பத்துக்கு என்ன ஆச்சு? இப்போ தலை உடைந்து போச்சு. ஆங்கிலத்தில் வாசிங்க. You divided the sea by your strength. You broke the heads. You broke the heads of the sea serpents in the waters. வலு சர்ப்பத்தின் தலைகளை அவர் உடைக்கிறார். கர்த்தருடைய கரம் நீதியை செய்கிறது. சங்கீதம் 91:13 நமக்கு தெரியும். சிங்கத்தின் மேலும் வீரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து வாம சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் நீ மிதிப்பாய். அதெல்லாம் போடணும் பழைய ஏற்பாட்டுக்காக. வலு சர்ப்பம் ஏன் போடுறாங்க? டிராகன். பாதங்களுக்கு கீழாகவே அந்த வலு சர்ப்பத்தை கர்த்தர் மீட்டுக் கொடுக்கிறார். ரோமர் 16:20 சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்களுடைய பாதங்களுக்கு கீழாக கால் கீழாக நசுக்குவாராக. ஆமென். இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், சர்ப்பங்களின் தேவர்களை மிதிக்க. 27:1 வாசிங்க. ஏசாயா 27:1. அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தை கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தினால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். சமுத்திரத்திலே பார்த்து பேர்ந்து எங்க போன்னு சொன்னாங்க? சமுத்திரத்தின் ஆழங்கள்ல தள்ளுண்டு போ. இதெல்லாம் யோசித்து பார்க்குது. இந்த மரத்தை பார்த்து வேரோடு புடுங்குண்டு சமுத்திரத்தின் ஆழங்கள்ல தள்ளுண்டு போ. நம்ம யாரையும் சபிக்க கூடாது.
என்ன செய்யணும்? வேரோடு புடையுண்டு சமுத்திரத்தின் ஆழத்துல தள்ளுண்டு போ. சமுத்திரத்தின் ஆழத்துல தள்ளுண்டு போ. அங்க யார் இருக்கா? வலு சர்ப்பத்தின். ஹல்லேலூயா. ஓ, சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். He shall slay down. அதனாலதான் யோசித்தேன், உண்டாக்க போகிற புதிய வானம் புதிய பூமியில என்ன இருக்காது? என்ன இருக்காது? ஆவில ஒண்ணு என்ன இல்ல, வலு சர்ப்பமா, சமுத்திரம் இருக்காது. ஹல்லேலூயா. எல்லாம் தூக்கி தூக்கி நம்ம சமுத்திரத்துல போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அதெல்லாம் ஃபுல்லா ஜங்க் தான் இருக்குது உள்ள. இப்போ அந்த காரியத்தை படிக்கும் போதே ஆவியில தோணுது, சமுத்திரமே அங்க காணப்படாது. சமுத்திரத்தையும் வலு சர்ப்பத்தையும் அதில் இருக்கிற அழுக்கையும் அதில் இருக்கிற எல்லா காரியங்களையும் தேவன் முற்றிலுமாக ஒழித்து. புஸ்தகத்துல 34ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம், ஹல்லேலூயா, glory to Jesus. அந்திகிறிஸ்துவின் ஆட்சியிலே எப்படி காரியங்கள் இருக்கும் என்று சொல்லி வாசிங்க. 34:13 சீக்கிரமா வாசிங்க. அதன் அரண்மனைகளில் முச்செடிகளும் அதன் கோட்டைகளில் கார்ச்சொரிகளும் முட்கோட்டுகளும் முளைக்கும். அது வலு சர்ப்பங்களின் தாவரமும், அது வலு சர்ப்பங்களின் தாவரமும் கோட்டான்களின் மாளிகையுமா இருக்கும். habitation of the dragons. ஹல்லேலூயா. பாத்தீங்கன்னா எப்போ அது நடக்கும் என்று சொல்லி பார்த்தா 4ஆம் வசனம் வாசிங்க. உங்களுக்கு ஒரு நிறைய காரியங்கள் வாசிக்கலாம். 4ஆவது வசனம் வாசிங்க. 2ஆவது வசனம் வாசிங்கன்னா கர்த்தருடைய கடும் கோபம் அவைகளுடைய சகல சேனைகளின் மேலும் அவருடைய உக்கிரம் மூழுகிறது. 4ஆவது வசனம் படிச்சா தெரியும், வானத்தின் சர்வ சேனையும் கரைந்து வானங்கள் புஸ்தக சுருளை போல சுருட்டப்பட்டு அந்நாளில் வானம் வெந்து அழியும். சர்வ சேனையும் திராட்சை செடியின் இலைகள் உதிர்வது போல அத்திமரத்தின் காய்கள் உதிர்வது போல உதிர்ந்து விடும். வானங்களில் என் பட்டயம் வெறி கொண்டது. இதோ ஏதோமின் மேலும் நான் சங்காரத்துக்கு கர்த்தருடைய கோபாக்கினியின் கலசம் ஊற்றப்படுவதை குறித்து பேசுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போதான் என்ன ஆகுது? பூமியே வலு சர்ப்பத்தின் தாவரமாக மாறி போகிறது. habitation of the great dragon. ஏன்னா அந்த பூமி மேல இருந்து பூமியில தள்ளப்பட்டுச்சு. பூமியெல்லாம் முச்செடியும் கோட்டைகளும் காஞ்செடிகளும் வலு சர்ப்பம் இந்த பூமியை 34ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய கோபத்தின் நாள். 35ஆம் அதிகாரம் சீக்கிரம் வாசிக்க நேரம் இல்ல. வனாந்தரம் ஆண்டவருடைய வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 4ஆவது வசனம், மனம் பதர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதவர்கள் திறன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை செறிக்கட்டும், உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்ப நடக்கிற சம்பவம் என்ன? வனாந்திரம் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பம் போல செழிக்குமா, செழிப்பு உண்டாகும். அடுத்தது என்ன ஆகும்? வாசித்து பார்த்தீங்கன்னா 35:7 வசனம், வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலம் நீரூற்றுகளும் ஆகும். வலு சர்ப்பங்கள் தாவரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய 1000 வருஷ அரசாட்சியில வலு சர்ப்பம் என்னெல்லாம் டேமேஜ் பண்ணி போடுச்சோ எல்லா இடங்களிலும் அந்த செழிப்பு உண்டாகும். 8வது வசனம், பெரும்பாதையான வழி இருக்கும், அதுல பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அது நடந்து வருவதிலே அந்த வழியில நடக்கிறவர்கள் பேரியா இருந்தாலும் திசை கேட்டு போகும். அந்த 6 வருஷ அரசாட்சியில இந்த வலு சர்ப்பம் கட்டப்பட்டு நமக்கு தெரியும். வெளிப்படுத்தல் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல அது பாதாளத்துல 1000 வருஷம் அளவும் அது அடைக்கப்பட்டது. ஆமென். 1000 வருஷத்துக்கு பின்பு அது கட்டவிழ்க்கப்பட்டு வாசித்து பார்த்தீங்கன்னா 8வது வசனம், பூமி 4 திசைகளில் ஜாதிகளாகிய போகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கு அவர்கள் யுத்தத்துக்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கு புறப்படுவான். அவருடைய தொகை கடற்கரை மணலத்தினையாயிருக்கும். அவர்கள் பூமி எங்கும் பரவி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. மேலும் அவர்களை 10வது வசனம், மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. There ends the matter. அவன் அக்கினி கடலிலே அவன் தள்ளுண்டு போவான். அதுதான் வலு சர்ப்பத்தினுடைய டெஸ்டினி, முடிவு. ஹல்லேலூயா. சதா காலம் வாதிக்கப்படுவான். சதா காலம் வாதிக்கப்படுவான்.
அதுதான் வலு சர்ப்பத்துக்கும் அவனை சேர்ந்த தூதர்களுக்கும் கூட்டத்தாருக்கும் முடிவு.